வணக்கம் நண்பர்கள், ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அந்த குழம்பு என்ன கேட்டினா கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் குழம்பு பண்ணுவீங்க, நீங்கள் வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி வகையான குழம்புலாம் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் கருவேப்பிலை குழம்பு என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கருவேப்பிலை குழம்பு சில பேருக்கு பிடிக்காது. ஏன் கேட்டினா அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக அந்த புளிப்பு காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வீட்டில் பண்ண தெரியாது. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறது, இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடை போட்டு குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சோட மிச்சம் வைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கருவேப்பிலை குழம்பு நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு அதோட பலன் தெரியாது. இன்றைக்கி ப்ராப்பராக அந்த கருவேப்பிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். கருவேப்பிலை 2 கைப்பிடி, அதாவது 40லேருந்து 50 கிராம், பூண்டு 30 பல், இஞ்சி 2 சின்ன துண்டு, சின்ன வெங்காயம் 25லேருந்து 30 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், தேங்காய் 3 வத்தை, காய்ந்த மிளகாய் 8 நம்பர், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கோம். இந்த சீரகம் போட்ட பிறகு நான் சொன்ன குவான்டிட்டி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதே டைமில் ஒரு 4 பூண்டு, காஞ்ச மிளகாய் ஒரு 5 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு. அதிகமான இஞ்சியும் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த இடத்துல ஒரு சின்ன துண்டு போட்டால் மட்டும் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதாவது ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 தக்காளி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1.5 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். மீதி வந்து கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு இந்த கருவேப்பிலை போட ஆரம்பிக்கிறோம். இந்த கருவேப்பிலை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை எதுக்காக நம்ம சாப்பிட்றோம், இதோட பலன் என்னென்ன விஷயம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த கருவேப்பிலைன்னு சொன்ன உடனே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், சமைக்கிற இடத்துல எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம். அதாவது பேசிக்காக கூட்டு, பொரியல், சாம்பார், பொங்கல், இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கு வந்து வாசனைக்காக சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. வாசனையும் இருக்குது, இருந்தாலும் அதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன கேட்டிங்கன்னா, அதாவது கார்போஹைட்ரேட், கால்சியம், அயன் சத்து, விட்டமின் ஏ, பி, சி, இ, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கருவேப்பிலை டெய்லியும் அன்றாட சாப்பாட்டில் நம்ம எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம். கண், தலைமுடி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்மளும் வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, ரத்த சோகை சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இந்த ரத்த சோகை உள்ளவங்க இந்த கருவேப்பிலை நல்லா சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரத்த சோகை ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த சுகர் இருக்கவங்க கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்காக உடனே கருவேப்பிலை இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகும்னு சொல்ல வரல. கருவேப்பிலை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கருவேப்பிலை நல்லா எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது கண்ட்ரோல் பண்ணணும். கடைசி பாயிண்ட்டுங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா ஸ்லிம்மாக வச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு, டயட் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. அந்த டைமில் கருவேப்பிலையும் நிறைய எடுத்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த கொழுப்பு சத்து, அதாவது கெட்ட கொழுப்பு சத்து எல்லாத்தையும் எடுத்துரும். அந்த டைமில் நம்ம உடம்பு நல்லா ஸ்லிம்மாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடில் கருவேப்பிலையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அந்த டைமில் நிறைய பேர் கருவேப்பிலை எடுத்து போடுறாங்க, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோட எடுத்து போகிறாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்ருவாங்க. அந்த டைமில் இந்த கருவேப்பிலையும் தூக்கி போட முடியாது. இதான் விஷயம். நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கும் உடம்பு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாம். தக்காளி போட்ட பிறகு இந்த கருவேப்பிலை போடுறோம். அதாவது 40லேருந்து 50 கிராம் 2 கைப்பிடி அளவுக்கு. இதுக்கு பிறகு புளி போடுறோம். புளி இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். வெறும் கருவேப்பிலை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணினா ரெசிபி அந்த டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த புளியும் சேர்க்குறோம். இந்த புளி கரெக்டாக ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸில் போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் இந்த இடத்துல போட்டிருக்கோம். தேங்காய் 3 பத்தை சொல்லியிருக்கேன்ல, அதில் 1 பத்தை தேங்காய் இந்த இடத்துல போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதங்கி வர டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கருவேப்பிலையை நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை அந்த டேஸ்ட், அதாவது நீங்கள் வறுத்த அந்த மசாலா வந்து டேஸ்ட் கரெக்டாக தெரியணும்னா நல்லா அரைச்சா தான் காரம் புளிப்பு எல்லாமே தெரியும். அதனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு போட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூண்டு போடுறோம். பூண்டு நான் 30 பல்லு சொல்லியிருக்கேன்ல, அதில் நீங்கள் ஒரு 10 பல்லு எக்ஸ்ட்ராவே போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த பூண்டு வந்து 20% அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இந்த இடத்துல மட்டும் ஏன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கலர் மாறும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மீதி உள்ள தக்காளி நம்ம போடுறோம். ஏற்கனவே 1.5 தக்காளி ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம் மசாலா அரைக்கும் போது. மீதி தக்காளியை இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த தக்காளிலாம் போட்ட பிறகு கொஞ்சம் அந்த தக்காளியும் வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். அதிகமான மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கலர் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இந்த கிரேவி. அதனால தான் நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இந்த ரெசிபி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது அந்த பவுடர் மசாலா போட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசலாம் போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியான பக்குவம் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான தண்ணி ஊற்றி இதை குக் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றும் போது அதிகமான தண்ணி வேண்டாம், ரொம்ப கம்மியான தண்ணி வேண்டாம். அதாவது திக்கான கிரேவியாக இருந்தாலும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. குழம்புனா உங்களுக்கு எப்படி எந்த டெக்ஸ்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பால் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணால் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் 3 பத்து தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு தேங்காய் பத்தை வந்து பேஸ்ட் அரைக்க யூஸ் பண்ணியாச்சு. மீதி 2 பத்தை தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே டைமில் தேங்காய் பால் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதே டைமில் இந்த கருவேப்பிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சுவையான ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.